Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி எக்ஸ்பென்ஷியல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்பென்ஷியல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கான சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 + x divided by 1 factorial + x squared by 2 factorial + x cubed by 3 factorial இந்த சீரிஸ் நமக்கு கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த சீரிஸ் எப்போ நமக்கு ஸ்டாப் ஆகும்னா இப்போ இதில் இருக்கிற டேர்ம் எப்போ நமக்கு 0 ஆகுதோ அதோட நமக்கு அந்த சீரிஸ் ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த சீரிஸோடைய சமேஷன் தான் நம்ம எக்ஸ்பென்ஷியல் வேல்யூ அப்படிமோ. இப்போ இதில் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ, எந்த வேல்யூக்கு நம்ம எக்ஸ்பென்ஷியல் வேல்யூ ஃபைன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் நம்ம எக்ஸ் அப்படிமோ. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி இந்த சீரிஸை சம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக டபுள் டேட்டா டைப்பில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டபுள் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பென்ஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக சி அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வேரியபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ இன்ஸ்லேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சீரிஸோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1, அதனால் 1 அப்படிங்கிற வேல்யூ இதெல்லாம் இன்ஸ்லேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இந்த சீரிஸில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த கால்குலேட் பண்ணுற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக டி அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டி அடுத்தது இந்த சீரிஸை சம் பண்ணுறதுக்காக நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். லூப்பிங்காக இன்டீஜர் டைப்பில் ஐ அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வேல்யூ கெட் பண்ணோம். வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் என்டர் த வேல்யூ அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுறதுக்காக ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். %LF டபுள் அப்படிங்கிறதுனால எல்எஃப் அப்படிங்கிற ஃபார்மல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் கொடுக்க போகிற வேல்யூவை எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் i = 1 லூப் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இந்த லூப் எது வரலும் நமக்கு ஸ்டாப் ஆகணும்னா நமக்கு அந்த டேர்ம் வேல்யூ எப்போ 0 ஆகுதோ அது வரலும் நமக்கு ரன் ஆகணும். அதனால் t > 0 அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். i++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டேர்மாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு சப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் டபுள் ஃபங்க்ஷன் நேம் CAL அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்குமெண்ட்டாக 2 வேல்யூ போகணும். நம்ம கொடுக்குற வேல்யூ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லூப்பிங்கில் இருக்க ஐ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நமக்கு ஆர்குமெண்ட்டாக போகணும். ஃபஸ்ட்டு வேரியபிளோட டேட்டா டைப் நமக்கு டபுள், அதனால் டபுள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது வேரியபிளோட டேட்டா டைப் நமக்கு இன்ட், அதனால் இன்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே ரிட்டன் டைப் டபுள் ஃபங்க்ஷன் நேம் கேல். இதில் ஃபஸ்ட்டு வர வேல்யூவை டபுள் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்த வேல்யூவை இன்டீஜர் டைப்பில் ஐ அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஐ அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 2 வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். வேல்யூ நமக்கு ரிட்டன் ஆகிறதுனால டி அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். CAL எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ ஐ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவும் நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம எக்ஸோட வேல்யூவையும் அதே மாதிரி ஃபேக்டோரியல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது நியூமினேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி அதை டிவைட் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டோரியல் ஃபைன் பண்ணுறதுக்காக இன்டீஜர் டைப்பில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஜே அப்படிங்கிற வேரியபிள். நெக்ஸ்ட் அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக எஃப் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த எஃப் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார 1 அப்படிங்கிற வேல்யூ இன்ஸ்லேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நியூமரேட்டரை கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக டபுள் டேட்டா டைப்பில் v அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லூப் ரன் பண்ணிக்கிறேன். ஃபார் j = 1 j <= i லிமிட் i அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூ i அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். i++ அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். f அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ இன்ட்டு j அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு i டைம்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் ஆகிடும். அதேமாதிரி நம்ம நியூமரேட்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு v அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார 1 அப்படிங்கிற வேல்யூ நான் இன்ஸ்லேஸ் பண்ணிக்கிறேன். v அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ. எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூ இருக்கும். இப்போ நமக்கு இந்த லூப் கம்ப்ளீட்டாக ரன் ஆனதுக்கப்புறம் ஃபேக்டோரியல் வேல்யூவும் அதே மாதிரி நியூமரேட்டர் வேல்யூ நமக்கு கால்குலேட் ஆகிடும். இப்போ இந்த v அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க
நியூமரேட்டர் வேல்யூவை நான் ஃபேக்டோரியல் வேல்யூவால் டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். v டிவைட் பை f. இப்போ இந்த வேல்யூவை நான் டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கிறேன். டபுள் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டபுள் இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு t அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ e அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ ப்ளஸ் நம்ம கால்குலேட் பண்ண அந்த டேர்மோட வேல்யூவை ஆட் பண்ணி e அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளாரையே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லூப் நமக்கு கம்ப்ளீட்டாக ரன் ஆனதுக்கப்புறம் எல்லா டேர்மும் நமக்கு சம்மாக இருக்கும். ஃபைனலாக அதனுடைய ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக printf யூஸ் பண்ணிக்கிறேன். /n exp அப்படிங்கிற மெசேஜோடு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு டபுள் டேட்டா டைப்பில் இருக்கிறதுனால %lf அப்படிங்கிற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். e அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம c அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். இதை நான் e அப்படிங்கிற வேரியபிளாக மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம e அப்படிங்கிற வேரியபிள் தான் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ. இப்போ 2 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பென்ஷியல் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி கொடுக்குற வேல்யூடைய எக்ஸ்பென்ஸ் வேல்யூவை மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும்னா www.tutorjos.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.